முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 1 மற்றும் 3-7 வரை. சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, மக்களிடங்களுள் சிறந்த இன்பத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ரேல் மக்கள் தேடி வருமளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு! தீய நாளை இன்னும் தத்தளிப்பதாக நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள். ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகிறீர்கள். தந்தத்தால் ஆன கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும் கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொளுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு! அவர்கள் வீணை ஒலி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள். தாவீதை போல புதிய இசை கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள். கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமணம் எண்ணெயை தடவி கொள்கின்றார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்கள் இன்பக் களிப்பும் இல்லாதொழியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 11 முதல் 16 வரை. கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலைவாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 19 31 வரை. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுறந்த மெல்லிய செந்நிற ஆடைகள் அணிந்து நாள்தோறும் விருதுண்ட இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தாம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்ணை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியில் தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களை பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களை அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆற்றுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வர இயலாது என்றார்.
அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவருக்கு வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே. நாம் நம்முடைய வாழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது, வாழ துவங்குகின்ற பொழுது சிவரை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு வாழுகிற பக்குவத்தை என்னால் காண முடிகிறதா? சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்மால் இயன்ற உதவியை மற்றவர்கள் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த ஆண்டவருடைய அரசு நம்மில் சாத்தியமாகிறது. அன்புக்குரியவர்களே, இவ்வுலக வாழ்வு குறைவானதல்ல. இவ்வுலக வாழ்வு பல்வேறு வளங்களால் நிறைந்திருக்கிறது. எல்லா வளங்களும் எல்லாருக்கும் முறையாக பகிரப்பட்டால் நாம் எல்லோருமே இறையாட்சியிட சொந்தங்களாக இருக்கிறோம். இந்த உலக வாழ்வு மட்டும் முடிவல்ல, இந்த உலகத்தையும் கடந்து மறு உலக வாழ்வு இருக்கிறது என்பதையும் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே புரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களை நபர்களாக ஆண்டவர் பார்வை விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் செய்த அந்த பிறந்த பணியில் நாம் இணைகின்றோம் என்கின்ற சிந்தனையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கொண்டாடுவோமாக. நாங்கள் ஒருவர் மற்றவரை மனதார ஏற்றுக்கொண்டு குறை நிலைகளோடு அனைவரையும் அன்பு செய்து உதவி யாருக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது அவருக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்து நாங்கள் உம்முடைய இறை அன்பு பணியை எங்களின் நனவாக்கிட அருள் புரிந்தரலும். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தரலும். எங்களுக்கு நீர்
அருளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து தொடர்ந்து உம்முடைய இறையன்பு பணியை எங்களால் இயன்ற தலங்களில் இயன்ற நிலைகளில் செய்ய ஆசி அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.